கிறிஸ்துவுக்கு மிக பிரியமானவர்களே, மீண்டும் இந்த நாள் உங்களை சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். நேற்று முழுவதும் அன்றைய கிருபை நாங்கள் ஒவ்வொருவரையும் தாங்கி வழிநடத்தி வந்திருக்கிறது. அதற்காக தேவனுக்கு நன்றி சொல்லுவோம். இம்மட்டும் நடத்தி வந்து கொண்டிருக்கிறவர் அவர் இனியும் நடத்த போதுமானவராக இருக்கிறார். எந்த நாளிலேயும் நாம் ஒன்று சேர்ந்து நாம் துதித்து ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த போகிறோம். கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் நிச்சயமாகவே பெரிய காரியங்களை செய்வதற்கு அவர் வல்லவராகவே இருக்கிறார். நாம் சேர்ந்து பாட போகிறோம். ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் போற்றி புகழ்கின்றேன், அறுசுவை உணவு உண்பது போல் திருப்தி அடைகிறேன். ஒரு மனுஷனை திருப்திப்படுத்தக்கூடிய ஒரே ஒரு காரியம்னு சொன்னால் அது அறுசுவை உணவு. அதுதான் ஒரு மனுஷன் இன்னைக்கு அதிகமாக சாப்பிட முடியாதபடிக்கு போதும் என்ற வார்த்தை அவனுடைய வாயிலிருந்து வரும். மற்றபடி உலகத்தில் எவ்வளோ ஆசீர்வாதங்கள், பணங்கள், பொருள், சொத்து, காரு, பங்களா இருந்தாலும் அது அவனுக்கு காணாது. ஆனால் ஆண்டவர் கொடுக்குற ஆசீர்வாதம் அது நமக்கு நிரந்தரமாக இருக்கும். அது போதும் சொல்லக்கூடிய அளவுக்கு தேவன் நம்முடைய வாழ்க்கையில அவர் பெரிய காரியங்கள் செய்வார். சேர்ந்து பாடி அவருடைய நாமத்தை உயர்த்துவோம். ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் போற்றி புகழ்கின்றேன். களிப்புள்ள
உயிரை தந்தவருக்கு நம்முடைய நாவினால் அவரை துதிக்கும் பொழுது, நம்முடைய நாவினால் அவரை புகழும் பொழுது, அவரை ஆராதிக்கும் பொழுது, அவரை பாடும் பொழுது அந்த பரலோகமே சந்தோஷப்படும். அந்த பரலோகம் அவ்வளோ மகிமை அடையும். அதே சந்தோஷத்தோடு அவர் இறங்கி வந்து நம்மையும் சந்தோஷப்படுத்துகிற ஆண்டவர் அவர் ஜீவனுள்ளவராக இருந்து கொண்டிருக்கிறார். அவரை பார்த்து சொல்ல போகிறோம், மேலானது உங்க பேரன்பு ஆண்டவரே, உயிரினும் மேலானது. நாங்கள் உதடுகளெல்லாம் உண்மை துதிக்கிட்டோம். எங்க உயிருள்ள நாள் வரைக்கும் எங்க உதடுகள் உண்மையே துதிக்கிட்டோம். நன்மையானதையே பேசட்டும், நல்லதையே பேசட்டும் சொல்லி அவருடைய முகத்தை நோக்கி பார்த்து சொல்லுவோமா? ஹல்லேலூயா, உமக்கு நன்றி ஆண்டவரே. மேலானது உம் பேரன்பு, உயிரினும் மேலானது. மேலானது உம் பேரன்பு, உயிரினும் மேலானது. துதிக்கட்டும் உயிருள்ள நாளெல்லாம், உதடுகள் துதிக்கட்டும் உயிருள்ள நாளெல்லாம், உயிருள்ள நாளெல்லாம். ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் போற்றி புகழ்கின்றேன். ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் போற்றி புகழ்கின்றேன். ஹல்லேலூயா, உமக்கு நன்றி ஆண்டவரே. அவரை நாம் போற்றி புகழும் பொழுது நிச்சயமாகவே அந்த பரலோகம் மிகுந்த சந்தோஷம் அடையும். ஏன் போற்றி புகழ்கிறோம் தெரியுமா? நம்முடைய தலைவரே அவர்தான், நமக்கு காரணரே அவர்தான், நம்ம ஜீவனோடு இருப்பதற்கு காரணரே அவர்தான், நம் சுகத்தோடு வாழ்ந்து கொண்டிருப்பதற்கு காரணமே அவர்தான், நம் பலனோடு இருப்பதற்கு காரணமே அவர்தான். சேர்ந்து பாடப் போகிறோம், எனது தலைவன் இயேசு ராஜன், மார்பில் சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பேன். நீதி தேவன், வெற்றி வேந்தன், அமைதியின் மன்னன், பார்த்து பார்த்து ரசித்து ருசித்து பரவசம் அடைவேன். அவரை பார்த்து சொல்லுங்க, எனக்கு எல்லாமே நீங்க தான்ப்பா. 100க்கு 100 உண்மை நம்புறேன்னு சொல்லிட்டாலே 100க்கு 100 அவர் தான் நமக்கு எல்லாமே. அவரே நம்மளை நடத்துகிறவர், அவரே நம்மளை வழி நடத்துகிற ஆண்டவராக இருக்கிறார். அவரை நோக்கி பார்த்து பாட போகிறோம், எனது தலைவன் இயேசு ராஜன், மார்பில் சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பேன். சேர்ந்தவரை பாட்டு நாமத்தை உயர்த்துவோமா? தலைவன் இயேசு ராஜன், மார்பில் சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பேன். எனது தலைவன் இயேசு ராஜன், மார்பில் சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பேன். இதய தீபம் எனது தெய்வம், இரக்கத்தின் சிகரம். இதய தீபம் எனது தெய்வம், இரக்கத்தின் சிகரம். பார்த்து பார்த்து ரசித்து ருசித்து, பார்த்து பார்த்து ரசித்து ருசித்து பரவசம் அடைவேன், பரவசம் அடைவேன்.
ஹல்லேலூயா. அவருக்குள் களி கூறும் பொழுது, கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பதுவே நம்முடைய பலனாக இருந்து கொண்டிருக்கிறது. அழகா சொல்லியிருக்கிறார், நல்ல மெய்ப்பன் குரலை கேட்பேன், நானும் பின்தொடர்வேன், தோளில் அமர்ந்து என் கவலைகள் எல்லாம் மறந்து தொடர்ந்து பயணம் செய்வேன். ஏன்னா உலக பிரகாரமாக எடுத்துக்கொள்ளும் பொழுது நம்முடைய பிள்ளைகளுக்கு நம்முடைய கஷ்டங்கள் தெரியாது, நம்முடைய இயக்கங்கள் எதிர்பார்ப்புகள் எதுவும் தெரியாது. அவங்களுக்கு கேட்கறதெல்லாம் கிடைக்கும், அவங்க எதிர்பார்க்கிறதெல்லாம் கிடைக்கும். ஆனால் அதே போலதான் ஆண்டவருடைய நம்முடைய வாழ்க்கையிலையும் ஆண்டவர் நாம் சார்ந்து இருக்கும் பொழுது, அவரை பற்றி கொள்ளும் பொழுது, அவர்தான் என் மெய்ப்பன் சொல்லி அவரை ஃபாலோ பண்ணும் பொழுது, அவரை பின்பற்றும் பொழுது நமக்கு எந்த கவலையும் தெரியாது. ஏன்னா நம்முடைய பாரங்கள் எல்லாம் அவர் சுமந்து கொண்டிருக்கிறவர், அவர் சுமந்து நம்மளை சந்தோஷப்படுத்துகிறவர். அவர் சொல்லிக்கிற, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்ற வாங்க, நான் உங்களுக்கு இளைப்பாறுதலை தருவேன் சொன்னவர். நம்முடைய பாரங்களை எல்லாம் அவர் சுமந்து கொண்டு நமக்கு ஒரு இளைப்பாறுதலை தருகிறாண்டவர். அதான் சொல்லிக்கிற, நல்ல மெய்ப்பன் குரலை கேட்டு நானும் பின்தொடர்வேன், தோளில் அமர்ந்து என் கவலைகள் மறந்து நான் தொடர்ந்து பயணம் செய்வேன். நம்ம அவர் தோளில் இருக்கும் பொழுது கரடு முரடான பாதை நமக்கு தெரியாது, கல் இருக்குதா, முள் இருக்குதா, இல்லை குழி இருக்குதா நமக்கு தெரியாது. அதை எல்லாவற்றையும் பார்த்து நம்மை நேர்த்தியை நடத்துகிற ஆண்டவர் அவர் நம்மோடு கூட இருந்து கொண்டிருக்கிறார். அவர் நம்ம கூட தான் இருந்து கொண்டிருக்கிறார். அவர் நம்மளை விட்டு விலகலை, நம்மளை ஒரு நாளும் கைவிடலை. அவரை பார்த்து நான் ஒரே ஒரு சொல்ல போகிற, நல்ல மெய்ப்பன் குரலை கேட்பேன், நானும் பின்தொடர்வேன் ஆண்டவரே. ஒவ்வொரு நாளும் உங்களையே பின்தொடர்வேன். ஏன்னா நீங்க தான் நல்ல மெய்ப்பன். ஏன்னா நீங்க காட்டுகிற பாதை தான் அது செம்மையான பாதை. ஏன்னா நீங்க தான் சொல்லிக்கிற, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிற அந்த ஜீவனை காட்டுகிற பாதை நீங்க ஒருத்தர் தான்ப்பா. அதனால நீங்க கண்கள் எப்பொழுதும் ஆண்டவரே நல்ல மெய்ப்பனே உங்களையே நோக்கி இருக்கிறதப்பான்னு சொல்லி அவரை பார்த்து நாம் சொல்லுவோமா? ஹல்லேலூயா. நல்ல மெய்ப்பன் குரலை கேட்பேன், நானும் பின்தொடர்வேன். நல்ல மெய்ப்பன் குரலை கேட்பேன், நானும் பின்தொடர்வேன். தோளில் அமர்ந்து கவலை மறந்து, தோளில் அமர்ந்து கவலை மறந்து தொடர்ந்து பயணம் செய்வேன், தொடர்ந்து பயணம் செய்வேன். எனது தலைவன் இயேசுராஜன் மார்பில் சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பேன். எனது தலைவன் இயேசுராஜன் மார்பில் சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பேன், மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பேன், மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பேன், மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பேன். நாம் மகிழ்ந்து கடை கூறுவோம். கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில நிச்சயம் பெரிய காரியங்களை செய்ய ஒரு போதுமானவராக இருக்கிறார். நாம் பாடப்போகிறோம், புது கிருபைகளை எங்களுக்கு தந்து எங்களை நடத்தி வருகிறவரே, ஆண்டவரை எங்களை களி கூற பண்ணுகிற ஆண்டவரே, அவரை நாங்கள் உயர்த்துகிறோம் சொல்லி அவரை பார்த்து நாம் உயர்த்தும். எல்லா கண்களையும் மூடி ஆண்டவருடைய முகத்தை நோக்கி பார்ப்போம். புது கிருபைகள் தினம் தினம் தந்து என்னை நடத்தி செல்கிறவர், அந்த தினமும் அவருடைய கரத்தை நீட்டி நம்மளை ஆசீர்வதிக்கிற தெய்வம். ஒவ்வொரு நாளும் அவருடைய வேலையை நம்மளை ஆசீர்வதிக்கிற வேலை, நம்மளை வழி நடத்துகிற வேலை, நம்மளை காப்பாற்றுகிற வேலை, நம்மை அன்பு கூறுகிற வேலை, நம்மளை அரவணைக்கிற வேலை தான் என் அப்பாவோட வேலையாக இருந்து கொண்டிருக்கிறது. ஏன்னா அவருடைய வேலையெல்லாம் அவர் செய்து முடித்துட்டு போயிட்டார். இப்போ அவருடைய வேலையெல்லாம் நம்மை குறித்ததாகவே இருந்து கொண்டிருக்கிறது. நம்மை குறித்தே, நம்முடைய திட்டங்களை குறித்தே, நம்முடைய தரிசனங்கள், நம்முடைய நோக்கங்கள், எண்ணங்கள், செயல்கள், அதை குறித்தே அவருடைய எண்ணங்கள் இருந்து கொண்டிருக்கிறது. அதற்கான வழிகளை அவர் ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார். நாம் அவரை பார்த்து பாடப் போகிறோம். புது கிருபைகள் தினம் தினம் தந்து என்னை நடத்தி செல்பவரே, ஆனால் தினமும் கரம் நீட்டி என்னை ஆசீர்வதிக்கிறவரே. நிறைய கண்களை மூடி அவனுடைய பிரசன்னத்தை உணர்ந்து இதை பார்த்து கொண்டிருக்கிறவங்களை பார்த்து சொல்றேன், கர்த்தர் கொடுக்கிற நன்மை, அது ஐஸ்வர்யம், அது ஆசீர்வாதம், அது கூட வேதனை இருக்காது. அவரை நோக்கி பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே நீங்க ஒவ்வொரு நாளும் புதிய புதிய நன்மைகள், புதிய புதிய ஆண்டவர் ஆசீர்வாதங்களினால எங்களை
நிரப்புங்கப்பான்னு சொல்லி அவர் நாமத்தை உயர்த்தி கேட்போமா? ஹல்லேலூயா. நீ நல்லவர் இயேசுவே, உம்மை சொந்தமாக கொண்டதன் பாக்கியமே, இதை விடவும் பெரிதான மேன்மை வேறொன்றும் இல்லையே. இயேசுவே, உம்மை சொந்தமாக கொண்டதன் பாக்கியமே, இதை விடவும் பெரிதான மேன்மை வேறொன்றும் இல்லையே. எத்தனை சொல்ல போறீங்க? அவரை சொந்தமாக கொண்டிருக்கிறது நீங்களும் நானும் செய்த பாக்கியம். அவரை தெய்வமாய் கொண்டிருக்கிற ஜனம் பாக்கியம் உள்ளது வேதம் சொல்லுகிறது. அவரை நோக்கி பார்த்த ஆண்டவரே, உன்னை அப்பான்னு கூப்பிடுகிற பாக்கியம். ஆண்டவரே, நீரே எங்களுக்கு எல்லாத்தையும் செய்கிறவர் என்று நாங்கள் நம்பி இருக்கிற பாக்கியத்தை எங்களுக்கு தந்திருக்கிறீரே. அழைக்கப்பட்டவர்கள் அநேகராக இருந்தாலும் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாக எங்களை நீ நடத்தி கொண்டிருக்கிறீரே. அவரை பார்த்து சொல்ல ஆண்டவரே, உமக்கு நன்றி. இயேசுவே, உம்மை சொந்தமாக கொண்டதின் பாக்கியமே, இதை விடவும் பெரிதான மேன்மை வேறொன்றும் இல்லையே. இயேசுவே, உம்மை சொந்தமாக கொண்டதின் பாக்கியமே, இதை விடவும் பெரிதான மேன்மை வேறொன்றும் இல்லையே. கிருபைகள் தினம் தினம் தந்து என்னை நடத்தி செல்பவரே, அனுதினமும் உம் கரம் நீட்டி என்னை ஆசீர்வதிப்பவரே. புது கிருபைகள் தினம் தினம் தந்து என்னை நடத்தி செல்பவரே, அனுதினமும் உம் கரம் நீட்டி என்னை ஆசீர்வதிப்பவரே. உம்மை சொந்தமாக கொண்டதன் பாக்கியமே, இதை விடவும் பெரிதான மேன்மை வேறொன்றும் இல்லையே. இயேசுவே, உம்மை சொந்தமாக கொண்டதன் பாக்கியமே, இதை விடவும் பெரிதான மேன்மை வேறொன்றும் இல்லையே. புது கிருபைகள் தினம் தினம் தந்து என்னை நடத்தி செல்பவரே, அனுதினமும் உம் கரம் நீட்டி என்னை ஆசீர்வதிப்பவரே. புது கிருபைகள் தினம் தினம் தந்து என்னை நடத்தி செல்பவரே, அனுதினமும் உம் கரம் நீட்டி என்னை ஆசீர்வதிப்பவரே. சொல்லு இயேசுவே. இயேசுவே, உம்மை சொந்தமாக கொண்டதன் பாக்கியமே, இதை விடவும் பெரிதான மேன்மை வேறொன்றும் இல்லையே. இயேசுவே, உம்மை சொந்தமாக கொண்டதன் பாக்கியமே, இதை விடவும் பெரிதான மேன்மை வேறொன்றும் இல்லையே. நேர்வழியாய் என்னை நடத்தினீ, நீதியின் பாதையில் நடத்தினீ. நேர்வழியாய் என்னை நடத்தினீ, நீதியின் பாதையில் நடத்தினீ. காரியம் வாய்க்கச் செய்தி என்னை கண்மணி போல் காத்தினீ. காரியம் வாய்க்கச் செய்தி என்னை கண்மணி போல் காத்தினீ. இயேசுவே, உம்மை சொந்தமாக
நேர்வழியாய் என்னை நடத்தினீ, நீதியின் பாதையில் நடத்தினீ. சொல்லுங்க, நேர்வழியாய் என்னை நடத்தி, இந்த நிமிஷம் வரைக்கும் நீதியின் பாதையில் நடத்தினீ. காரியம் வாய்க்கச் செய்தி, என்னை கண்மணி போல் காத்தினீ. காரியம் வாய்க்கச் செய்தி, என்னை கண்மணி போல் காத்தினீ. இயேசுவே, உம்மை சொந்தமாக கொண்ட பாக்கியமே, இதை விடவும் பெரிதான மேன்மை வேறொன்றும் இல்லை. இந்த உலகத்திலே எழுப்பார். என் இயேசுவே, உம்மை சொந்தமாக கொண்டதென் பாக்கியமே, இதை விடவும் பெரிதான மேன்மை வேறொன்றும் இல்லை. நேர்வழியாய் என்னை நடத்தினீ, நீதியின் பாதையில் நடத்தினீ. நேர்வழியாய் என்னை நடத்தினீ, நீதியின் பாதையில் நடத்தினீ. காரியம் வாய்க்கச் செய்தி, என்னை கண்மணி போல் காத்திட்டீ. காரியம் வாய்க்கச் செய்தி, என்னை கண்மணி போல் காத்திட்டீ. ரெண்டு கைகளை உயர்த்தி ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே, உம்மை சொந்தமாக கொண்டிருக்கிறது அவ்வளோ பெரிய பாக்கியம். அந்த உலகத்தில் பெரிய பாக்கியம் அதுதான். இந்த உலகத்துல பணம் நிறைய இருக்குது, அது முக்கியம் இல்ல. சொத்து நிறைய இருக்கு, அது முக்கியம் இல்ல. கார் நிறைய இருக்கு, அது முக்கியம் இல்ல. பங்களா இருக்குது, வீடு இருக்குது, அது முக்கியம் இல்ல. அதை காட்டிலும் மேலானது அவரை சொந்தமாக ஏற்றுக்கொண்டது, இயேசுவை தகப்பனாய் ஏற்றுக்கொண்டது, அவரே ரட்சகராய் ஏற்றுக்கொண்டது, அவரே மீட்பராய் இருக்கிறது, அவரே வழிநடத்துகிறாய் இருக்கிறது. இதை விட மேலான ஒரு வாக்கியம் இந்த உலகத்தில் வேற எதுவும் இல்லப்பா. ஏன்னா எங்களுக்காக எல்லாவற்றையும் செய்வேன்னு சொல்லிட்டீங்க. இந்த உலகத்துல நமக்கு நடக்க வேண்டிய காரியத்துக்காக எந்த மனுஷனிடத்திலும் போறதை காட்டிலும் அவரே எல்லாவற்றையும் செய்து தருவேன்னு சொல்லிட்டாரு. அவரை நாம் நோக்கி பார்க்கும் பொழுது நம்முடைய முகங்கள் பிரகாசிக்கும். அவர் நம்முடைய முகங்கள் ஒரு நாள் வெட்கப்பட்டு போகாது. அவரை நோக்கி பார்த்து ஒரே மாதிரி சொல்லுவோமா, இயேசுவே, உண்மை சொந்தமாக கொண்டிருக்கிறது எவ்வளவு பெரிய பாக்கியம்ப்பா. இந்த உலகத்துல எவ்வளவு பெரிய பாக்கியம் செஞ்சிருக்கிறோம். நீர் என்னை பிள்ளையாய் தெரிந்தெடுத்திருப்பதற்கு, ஆண்டவர் நீர் உங்களுடைய பிள்ளையை தெரிந்தெடுத்திருப்பதற்கு நான் எவ்வளவு பெரிய பாக்கியம் செஞ்சிருக்கேன் எண்ணி பார்த்தா நான் எதுவுமே செய்யல. ஆனாலும் உங்களுடைய அனாதி சிநேகத்தினால், என் சிநேகத்தினுடைய காருண்யத்தினால் என்னை இழுத்துக் கொண்டீரேன். எவ்வளவு நல்லவர் சொல்லி அவரை பார்த்து ஒரு மாதிரி சொல்லுவோமா, என் இயேசுவே, உம்மை சொந்தமாக கொண்டதென் பாக்கியமே, இதை விடவும் பெரிதான மேன்மை வேறொன்றும் இல்லையே. என் இயேசுவே, உம்மை சொந்தமாக கொண்டதென் பாக்கியமே, இதை விடவும் பெரிதான மேன்மை வேறொன்றும் இல்லையே. ஏன் தெரியுமா? ஒரு கிருபைகள் தினம் தினம் தந்து என்னை நடத்தி செல்பவரே, அனுதினமும் உம் கரம் நீட்டி என்னை ஆசீர்வதிப்பவரே. ஒரு கிருபைகள் தினம் தினம் தந்து என்னை நடத்தி செல்பவரே, அனுதினமும் உம் கரம் நீட்டி என்னை ஆசீர்வதிப்பவரே. ஒவ்வொரு நாளும் நீர் ஆசீர்வதிக்கிறதுக்கு நன்றி ஆண்டவரே. நேரு வழியாக எங்களை நடத்தி நீதியின் பாதையிலே நடத்தி கொண்டு வந்திருக்கிறவர், செழிப்பான இடங்களில் நீங்க சொன்னது மாதிரி கர்த்தரின் மேய்ப்பராய் இருக்கிறான், தாட்சியடையே அவரை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீரண்டில் என்னை கொண்டு போய் சேர்க்கிறவர், செழிப்பான இடத்துல நம்மை வைத்து நடத்துகிறதற்காக, நேரு வழியாய் நீதியின் பாதைகளிலே செழிப்பான இடங்களில் நம்மை நடத்துகிறதற்காக நம்ம எல்லாரும் ஒரு விஷயம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோமா. நன்றி ஆண்டவரே, எங்கள் செழிப்பான இடங்களில் நடத்தி கொண்டு போகிறதற்காக உமக்கு நன்றி. உமக்கு நன்றி இயேசுவே, உமக்கு நன்றி அப்பா. எங்கள் நாடு ஆண்டவர் எங்களோடு கூட இணைந்து ஆராதித்து பரலோகத்தோடு சேர்ந்து இணைந்து நாங்களும் ஆராதித்து உடைய நாமத்தை உயர்த்தி இருக்கிறோம் ஆண்டவரே. ஆராதித்து உயர்த்தி இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கையில் ஒப்புக் கொடுக்கிறோம்ப்பா. அவர்கள் நேர் வழியை நடத்தி நீதியின் பாதைகளில் நடத்தி காணும் பாலும் தேனும் ஓடுகிற காணான் தேசத்துக்குள்ள கொண்டு போய் விடுகிறதற்காக நன்றி செலுத்துகிறோம்ப்பா. எல்லாவற்றையும் கையில் நாங்கள் ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறோம். நீங்க மகிமைப்படுறதுக்காக நன்றி. இந்த நாள் முழுவதும் இந்த பிள்ளைகளுக்கு வேண்டிய எல்லா நன்மைகளையும் கிருபைகளையும்
ஆசீர்வாதங்களையும் கொடுத்து நீர் நிறைவாய் நடத்துகிறதற்காக நன்றி செலுத்துகிறோம்ப்பா. எல்லா துதியும் கனமும் மகிமையும் புகழும் என் ஆண்டவராகிய இயேசு ஒருவருக்கு நாங்கள் செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் அருமை பிதாவே. ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்வார். தொடர்ந்து நாம் சேர்ந்து ஆராதிப்போம், சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை ஜெயிப்போம், தேசத்தை நாம் சுதந்திரிப்போம். கர்த்தர் நம்மளை கொண்டு செய்ய நினைத்திருக்கிற காரியங்கள் அது ஒரு நாளும் தடைபடாது. கர்த்தர் நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையை செய்து முடிக்க அது போதுமானவராக இருக்கிறார். தொடர்ந்து நீங்க பாருங்க, யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கர்த்தர் நிச்சயமாக உங்கள் வாழ்க்கை பெரிய காரணம் மினிஸ்ட்ரிஸ் தூத்துக்குடின்னு சொல்லி இருக்கோம். தொடர்ந்து நீங்க பாருங்க, நிச்சயமாகவே உங்களை ஆசீர்வதிப்பாருங்க. ஆமென். God bless you.